ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஹேர் ஃபிக்ஸ். ஸோ நம்ம இசைக்கியோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன். நீங்களாம் நினைப்பீங்க, நீ என்ன ஆடிக்கோனாலும் அம்மாவாசைக்கோனாலும் வந்துட்டுருக்கேன்னு நினைப்பீங்க. ஸோ நான் ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டேன்டா, தண்டை உண்மை. நான் நல்லா இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன்ல. ஸோ கொண்டு வந்துட்டேன் ஜெய்க்கியோட ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட் யாருக்காகனா, இது ஒரு பர்சனுக்காகன்னு ஒன்று சொல்ல மாட்டேன், இது எல்லா ஜேகே பாயஸ்க்கும் தான். ஸோ அவங்களும் ஜேகே பாயஸ் தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நீ யார் யாருக்கும் ஸ்டோரி போகிறீ, என் பர்த்டேக்கு எனக்கு ஒரு ஒன் ஷாட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் கூட கொண்டு வரலன்னா சிறப்பால் அடிப்பா தனியாக, அந்த ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஐடல் லவ், இது வந்து மற்ற ஸ்டோரி நான் எதிர்பார்த்ததில்ல, ஐடல் லவ் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, நான் மற்றவங்க ஸ்டோரிலாம் பார்க்குறதில்ல, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்னோடய ஒரு கற்பனையில் கொண்டு வந்திருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ரிலேட்டட் விஷஸ் மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. டே போதும், ரொம்ப நாள் கழிச்சு வந்து வழக்கம் போல் 1 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து இன்ட்ரோலாம் கிடையாது. இல்லை உங்கள் நேம் வந்து ஐரா. ஸோ நீங்கள் வந்து ஒரு சோலோ ஆர்டிஸ்ட். இதில் போதும், நம்ம இதுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிகளே போயிடலாம். ஸோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து பெரிய பெரிய ஹிட், அதாவது 1 பில்லியன் மேலே வந்து போயிருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் வந்து அவார்டு வாங்க வந்திருக்கீங்க. இதே இடத்துல நம்மளோட 7 பாய்ஸும் வந்திருக்காங்க. ஓகேவா, ஏன்னா அவங்களோட ஆல்பமும் உங்களோட ஆல்பம் மாதிரி பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேபாப் குரூப்க்கு நடுவில் நீங்களும் இப்போ உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உங்கள் நேம் சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சரி உங்களுக்குலாம் அவார்ட் தர மாட்டாங்க, நீங்கள் சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்கள் பேரை கூப்பிட்டோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே வந்து முழிக்கிறீங்க. இப்போது எல்லா கேமராவும் இப்போ உங்கள் மேலே ஃபோக்கஸ் ஆகுது. இப்போது நம்ம பிடி சம்பளம், யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அவனை கவனிச்சிருக்க மாட்டீங்க பக்கத்தில் யார் இருக்கானே. நீங்கள் வந்து திடீர்னு ஐயோ என்ன தானா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது அப்படியே நடந்து ஸ்டேஜுக்கு போகிறீங்க. உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் உங்களை சேரப் பண்ணிகிட்ருக்கு, நீங்களாம் அவங்களுக்கு போ பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அந்த அவார்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கீங்க. நான் எனக்கு அவார்ட் கிடைக்க நினைக்கவே இல்லை, என்னோடய ஃபேன்ஸ் அண்ட் என் கம்பெனி எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படிமா சொல்லிவிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போது நம்ம பிடி சிம்பல்லாம் என்ன அந்த பொண்ணு இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ ஜேகே வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். 1 மினிட் நான் வந்து இல்லை வந்து ஜேகே வந்து நான் வந்து சொல்லிடுறது, ஏன் இது என்கிட்ட அது எனக்கு கமெண்ட்லேயே வந்திருக்கு, நீங்கள் ஏன் ஜேகே வா போன்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த கேரக்டராக இருக்கும் போது நான் வந்து எனக்கு வாங்க போங்க அப்படின்னா வராது. ஓகேவா, ஸோ என்னோட ஒரு கேரக்டராக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இப்போ ஜேகே வா போனும் போது எனக்கு ஓகே ஒரு கம்ஃபர்டபுள் அண்டு ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால தான் நான் ஜேகே இது வா போவான் அது பண்ணுறான் இது பண்ணுறான்லாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மலாக பேசுவேன். சில பேர் வந்து கேட்டிங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஜேகேவை அப்படின்ட்டு. பிகாஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த கேரக்டராக இருக்கும்போது என்னால் அப்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா, இது நான் சொல்லணும்னு தான் வந்தேன், சொல்லிட்டேன். ஓகே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே உங்களை பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து யாருமே கண்டுக்காமல் அப்படியே வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ பிடிஎஸ் மெம்பர்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே வந்து இந்த பொண்ணு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கால அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜின் வந்து ஹேண்ட்ஸமா என்ன விட யாராங்க ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஹாங், நான் அவங்கள சொல்லலை ஹாங், உங்கள் டேட் சொக்கு தூக்கிட்டு இங்கே வராதிங்க. அது இப்போ அவார்ட் வாங்கினால அந்த பொண்ணு, அந்த டாம் பாய் மாதிரி ஹேர் கட்டில் வச்சுருக்காள், அவ்வளோ சொல்கிறேன். ஜேகே சொன்னதும் ஜின் வந்து திரும்பிட்டு டே அது பொண்ணாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் வந்து இப்போ ஹாங் இதுக்கு தான் வயசானவங்களாம் குரூப்பில் வச்சுக்கூடாதுன்ற, கடைசியில் அவங்க கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு, அது பொண்ணு தான் ஹாங், ஏன் ஹாங் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கோமோ. ஜின் வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு ஹேண்ட்ஸமான ஏனாலும் ஹேண்ட்ஸம் இல்லை, ஆனால் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆரம் வந்து சுகாவை பார்த்துட்டு இவனுங்களாம் திருந்த மாட்டானுங்களே, இவனெலாம் வச்சு நான் வாழ்க்கையில் என்னென்னவோ பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னே சுகா வந்து கல் மாதிரியே உட்காந்துருக்காரு. ஒன்றை சொல்கிறது கண்ணில் கிட்ட சொல்கிறது ஒன்று தாண்டா அப்படின்னு அவர் கம்முனாயிடுறாரு. இப்போ தயாங் வந்து ஆமாம் இந்த பொண்ணு எனக்கு தெரியும், இந்த பொண்ணு நிறைய டிக்டாக்லாம் பண்ணா அப்படின்ட்டு. இப்போது தயாங் அவன் டிக்டாக் ஓப்பன் பண்ணி பேர் கூட ஏதோ வரும் அப்படின்ட்டு எப்படி சர்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றான். இந்த பொண்ணு தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹோபி அவங்க நீங்கள் கூட இந்த பொண்ணு டிக்டாக் ஒன்று பண்ணீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சோன்னே எல்லாம் கும்பலாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பிடிஎஸ்க்கு வந்து அவார்ட் தராங்க, இவனுக்கு குரூப்பாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். சுகா வந்து நம்மளை தான் கூப்பிட்றாங்க, போகலாமா வேணாமா, இல்லை கிளம்பி போனால் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐயோ சாரி அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க.
நீங்கள் வந்து எதையுமே பார்க்கல, நீங்கள் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐடல் கூட உங்களுக்கு ஹாய் சொன்னால் கூட ஹாய் சொல்ல மாட்டீங்க. உங்களை வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப ஆட்டிடியூடான ஒரு ஐடல் கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள். ஸோ இப்போ என்ன வந்து பிடிஎஸ் வந்து அவார்டு வாங்கினா பேசிட்டு வருவோம். இப்போது வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காருவோம். எல்லா கேமராவும் வந்து இப்போ இந்த சைடு திரும்புது. பிகாஸ் நீங்கள் இந்த சைடு இருக்கீங்க, பிடிஎஸ் இந்த சைடு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன நம்ம பக்கம் கேமரா திரும்புதே நீங்கள் கவனிச்சிட்டு நீங்கள் இந்த சைடு திரும்பினீங்கன்னா மெம்பர்ஸ்லாம் வந்து உட்காடுறாங்க. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்கவும் அவங்க உங்களை பார்த்துட்டு போ பண்ணுறாங்க 7 பேரும். அன்யாசியோ அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து அன்யாசியோ அப்படின்றீங்க. நீங்களும் எல்லாருமே புதுசாக இருக்குது. இந்த பொண்ணு என்ன யாரை பார்த்தாலும் இது பண்ண மாட்டா, இந்த இவங்களாம் பார்த்து மட்டும் பண்ணுறோம், இவன் வந்து ஃபேன் கேர்ளாக இருப்பாங்க போல், அப்படி இப்படின்னு அங்கேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே திரும்பி உட்காந்துக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடியுது. ஆனால் ஜேகே வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். டேய் அந்த பொண்ணை ஏன்டா இப்படி வெறிக்க முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி தயங்க கேட்டோன்னே, நல்லா இருக்கா அவட்ட வேணா நான் பேசி பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, பேசி பார்த்து சும்மா ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்டு வச்சுப்போம்ல அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். கம்முன்னு இரு, ஏற்கனவே ஊருக்குள்ளே இல்லாத ரூமெல்லாம் கிளப்பிட்டுருக்காங்க, நீ தேவையில்லாம் போய் அட்டி பேசாத, எதாக இருந்தாலும் நம்ம ஹைபுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிமா சொன்னோன்னே ஜேக்கும் கம்முன்னு திரும்பிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பீங்க. அண்டு லுக்கு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக அது மாதிரி நல்லாயிருக்கும். அவனுக்கு பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்டைல். உங்களை ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இப்போ என்ன ஆகுது, அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் அவார்ட்லாம் வாங்கிட்டுருப்பீங்களே, நீங்கள் வந்து இப்போ உங்களோட கம்பெனிக்கு தான் போயிருப்பீங்க. நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி உங்களோட ஏற்கனவே இருக்க அவார்ட் கலெக்ஷனோடு இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களோட பர்சனல் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ இது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அப்பா அப்படின்னு இருக்கு இப்போ உங்களுக்கு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக பிடிஎஸோட ஸ்டிக்கர்ஸ், ஃபோட்டோஸ் எக்ஸட்ரா நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து இதில் கிரே. நீங்கள் வந்து அவளுக்கு கால் பண்ணிட்டு, ஹே கிரே எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டயர்டாக பேசுவோம். வாங்க மேடம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். மச்சான் உனக்கு தெரியுமா, நான் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் என் பக்கத்தில் இருந்தாங்க தெரியுமான்ற மாதிரி நீங்கள் வந்து சொன்னேன். ஆனால் நீ தான் அவங்கள பார்த்து சின்னதாக சிரிக்க கூட இல்லையன்ற மாதிரி கிரே சொன்னேன். உனக்கு தான் தெரியும்ல என் கம்பெனியில் சும்மாவே 1000 இது வச்சுருக்கானுங்க, நான் எப்படி போய் பேச முடியும் சொல்லு, லிட்ரலி ஜொக்குக்கு நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸைட்டாக பேசினோன்னே. நீ ஜேகேவை பார்த்ததை விட ஜேகே உன்னை எவ்வளோ நேரம் பார்த்தேன் தெரியுமான்ற மாதிரி சொன்னோன்னே. என்னடி சொல்கிற, என்னையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் ஃபுல்லாக உன் லைவ் ஷோ பார்த்துட்டு இருந்தேனே. அவங்க உன் பக்கம் கேமரா தருமோ ஜேகே ஃபஸ்ட் ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தான், என்னன்னு தெரியல அப்படின்ற சொன்னோன்னே. மை காட் என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் உருண்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜேகே பயாஸ் இத்தனைக்கும் நீங்கள் வந்து என்னடி சொல்கிறேன்னு நம்பவே முடியல, தொக்கு என்ன பார்த்தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே. ஆமாம் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தான், நீ வேணா பாரு, பிடிஎஸ் மெம்பர்ஸ் உன்னை சந்திக்கணும்னு கூட வந்து உனக்கு ரெக்வஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்க்கும். சும்மா கனவு காணாது, நான் ஐடலானதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. இப்படி நீங்கள் வந்து 2 பேரும் இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும் இப்போது நீங்கள் வந்து கிரீன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ டூ மிஸ் யூ ஐரா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்கிறா. சரி எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல, ரெஸ்ட் அப்புறம் எடுத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா கிரே மட்டும்தான் உங்களோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவகிட்ட மட்டும்தான் நீங்கள் ரொம்ப உங்களோட ரியல் கேரக்டர் காமிப்பீங்க தவிர மீதி எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி சிடுன்னு பேசிக்கிட்டு அப்படி தான் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் உங்களை ஆடிஷன் பண்ணதுலேருந்து இப்போ வரையுமே உங்கள் கம்பெனி இருக்கிறவங்க கூட நீங்கள் அப்படி தான் நடந்துப்பீங்க. பட் உங்கள் டேலண்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ ஐடலாக இருக்கீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்களும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போகிறீங்க, இது பண்ணிகிட்ருக்கவும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இப்போ உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, உங்களோட ப்ரொடக்ஷன் ஹெட் இருப்பார் ஒருத்தர், அவர் வந்துட்டு ஐரா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டோன்னே, சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவர் சொல்லிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒன்று மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து அப்படின்னு நிற்கிறீங்க. இப்போ ஐரா அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் எதுவும் சொன்னீங்க எனக்கு ஒழுங்காக புரியல. எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி யாரையும் பார்க்க பிடிக்காதுன்னு, பட் இருந்தாலும் அவங்க குளோபல் லெவலில் பெரிய பேண்ட், அவங்க ஒன்று மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட உன்னோட சாங்க்கு கொலாப் பண்ணி ஒரு டான்ஸ் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஏதோ கனவுல ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் எக்கோவாக கேட்கவும் நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ ஐரா உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிவிடு, நாங்கள் இல்லை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை சார் அது வந்து எனக்கு ஓகே.
அவர் வந்து ஐரா ஆர் யூ சீரியஸ்? உனக்கு ஓகேவா? நீ வந்து ஏதோ நான் சொல்கிறேன்னு ஒத்துக்கணும். எனக்கு ஓகே சார், நீங்கள் உங்களுக்கு கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இதோட கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ இப்போது அப்படியே கிளம்பி உங்களோட காரில் ஏறிட்டீங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து பிடிஎஸ் என் கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ புலம்புறீங்க. உங்கள் டிரைவர் வந்து பார்த்துட்டு, மேம் ஏதாவது பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லைன்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி உருண்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போது கிரேக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் வந்து ஹலோ என்னடி உனக்கு நடுராத்தில் ஏன்டி கால் பண்ணுற? கிரே உனக்கு தெரியுமா ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா, ஒரு விஷயம் நடக்க போது தெரியுமான்ற மாதிரி நீங்கள் வளரும். என்னடி உனக்கு விடிய காலம் 4 மணிக்கு கால் பண்ண விஷயடி தெரியும் எனக்கு, சொல்லுடி அப்படின்னு கேட்டேன். பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்னை பார்க்கணுமா, அவங்க என் கூட சாங் கொலா பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே அவளுக்கு ஒன்றுமே புரியல. இதை கனவு கண்டியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, மென்டல், நான் நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எனக்கு கேட்டாங்க தெரியுமா, நான் வேணா உனக்கு அந்த மெயில் அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொன்னேன். என்னை ப்ராங்க் பண்ணாதடி, எனக்கு பர்த்டே கூட இல்லடி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐயோ கிரே ஏன்டி நான் நம்பவே மாட்டேன், நீ சத்தியமாக சொல்கிறேன், நீ பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவளுக்கு உங்களுக்கு வந்து இமெயில் வந்திருக்கும் பிகிட்லேருந்து, அதை நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. அவள் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அவள் ஃபோனை கீழே போட்டா. கிரே ஹலோ லைனில் இருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே அவள் வந்துட்டு ஐரா என்ன இதெல்லாம் உண்மையா? நீ இதை எடிட் பண்ணலாம் அனுப்பல. என்னடி நம்பவே மாட்டேன், நீ நிச்சயமா உனக்கு தெரியும்ல எனக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியும்ல உனக்கு. ஐயோ என்னால் நம்பவே முடியல தெரியுமா, எனக்கு கால் தரையில் பட மாட்டேங்குதுன்ற மாதிரி நீ கொதிச்சிட்டு இருக்கவும் அவள் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதை விட உனக்கு லைஃப்பில் ஒரு பிக் மூமெண்ட் கிடையாது ஐரா. ப்ளீஸ் அப்படியே என் பயசை நான் பார்த்துப்பேன், நீ இப்படியே ஜிம்மின் கூட ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பினா. இல்லை நானே வரேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே, உனக்கு எக்ஸாம் இல்லையான்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு ஷிட் அது வேறு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே நீங்கள் வந்து நீங்கள் அவட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே போதும் நான் தூங்கணும், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு தான் தூக்கமே இல்லை, பிடிஎஸை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற எல்லா பிடிஎஸ் ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டி நான் நிஜமாக உங்களுக்கு பார்க்க போகிறல, என் பக்கத்தில் பார்க்க போகிறல. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அவங்க ஸ்மைல் ஃபேட் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து இல்லை நான் ஒரு ஐடல், நான் ஒரு ஃபேன்கள் கிடையாது, நான் ஒரு ஐடல், அவங்களும் ஒரு ஐடல். ஃபஸ்ட்டு காமாட் ஐரா, வேணாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாது அப்படின்ட்டு நீங்கள் உங்களே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுறீங்க ஜேகே ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம். இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே ஃபோட்டோ கிட்டே போயிட்டு அதை அப்படியே எடுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து அப்படியே கண்ணு முடிக்கவும் அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ உங்கள் அம்மா வந்து இந்த ஃபோட்டோ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்போது நீங்கள் வந்து இது வேணாம்மா ப்ளீஸ்மா இது ஃபோட்டோ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியலம்மா, ஐரா இது கொடு என்கிட்ட, இதால் தான் இவ்வளோ பிரச்சனையுன்ற மாதிரி உங்கள் கையில் இருக்கிற ஜேகே ஃபோட்டோவை பிடுங்க பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அதை விடவே மாட்டீங்க, கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்மா என்கிட்ட இந்த எல்லாமே நீ போட்டுட்டம்மா தூக்கி, இது மட்டும் தான்மா என்கிட்ட ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐரா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அவன் இதெல்லாம் உனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஐரா, ஏன் இந்த ஃபோட்டோக்காக நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நீங்கள் வந்து ப்ளீஸ்மா இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட இருக்கட்டும்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஐரா உனக்கு புரியுதா இல்லையா, நீ எவ்வளோ தூரம் மென்டல் அஃபெக்ட் ஆகிற உனக்கு புரியுதா இல்லையாடி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ உங்கள் அண்ணா வந்துட்டு ஐரா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை கொடு, இது உங்ககிட்ட இதுக்கப்புறம் நீ பிடிஎஸ் நீ ஏதாவது போய் பாரு உனக்கு இருக்குன்ற மாதிரி அவரும் உங்களை ஒரு பக்கம் திட்டுறாரு. நீங்கள் வந்து என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்கள்ல, நான் செத்துடலாம் போல இருக்கு எனக்கு இப்போது அப்படின்னு சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ ஹக் பண்ணிவிட்டு சோஃபாவில் தான் படுத்திருப்பீங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறீங்க, அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தீங்களோ அதை அங்கேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கவும் இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து நான் எங்கே உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. இப்போது நீங்கள் ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு நீ என்ன நீங்கள் பண்ணுற,
உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, வா இங்கே வா அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஜேகே வந்து ஒரு பிளாங்கெட் கூட தான் படுத்திருப்பாரு. அவர் வந்து இப்போ அந்த பிளாங்கெட் உள்ள வந்து ஒழிஞ்சு குதிரை பார்க்க போகிறாங்க இது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, பார்த்தா பார்க்கட்டும் என்ன இருக்கு அப்படின்னு ஐயோ இங்கே வா அப்படின்ட்டு இப்போ ஜேகே உங்களை கை பிடிச்சி இழுத்து உங்களை வந்து பிளாங்கெட் கொள்ள வந்து மறைச்சிக்கிறாரு. இப்போ ஜேகே வந்து மூச்சு முட்டை அப்படின்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. இப்படி சிரிச்சே நான் மைக்கெடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டே கேட்கவும், எப்படி இருக்கேனா வந்து சொல்கிறேன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் பிளாங்கெட்குள்ளே இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து மேடம் அதிசயமாக உங்கள் ஷெடியூலில் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, என் செல்லத்தை பார்க்கணும் போல இருந்துச்சு, ஸோ அப்படி நடந்து வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா அப்போ நான் மிஸ் பண்ணிங்கன்னு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் ஒன்று மிஸ்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. அப்படியா மிஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம், அதுவும் என் ஹை லெவல் ஸ்கூலில் என்னை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ யார் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டேனே, நம்ஜன் அங்கே பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து நான் கேட்டேனா அப்படின்னு மாதிரி சொன்னேன். உடனே கோவம் வந்துருமே உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து சரி கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, ஜேகேவோட செஸ்ட்டில் வந்து இப்போ நீங்கள் தலையை வச்சு அப்படியே வந்து படுத்துருக்கீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படியே வந்து படுத்துருக்கோம். மேம் மேம் கொஞ்சம் ஏந்துக்க முடியுமா மேம், மேம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை யாரோ போட்டு குலுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு வீடு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் முணுமுணுக்கவும், மேம் மேம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குது உங்கள் வாய்ஸ். மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்க தான். அவங்க வந்து மேம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னு கேட்டோடனே நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி இப்போ ஏந்து உட்காடுறீங்க. ஏந்து உட்காந்தா உங்களுக்கு எல்லாமே பிளர்ராக தெரியுது. இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருந்தது, ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து குடிச்சிட்டு என்ன நடந்தது எப்படின்ற மாதிரி உங்கள் சோஃபாவை தொட்டு பார்க்குறீங்க. பக்கத்தில் ஜேகேயோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்போ கனவா அப்படின்னு நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் அசிஸ்டண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க உங்களை எந்த ரியாக்ஷனும் எல்லாம் பார்க்கவும், ஏதாவது கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை மேம் உங்களுக்கு வேறு எதாவது வேணுமான்னு கேட்டுட்டேன். நீங்களும் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் போயிட்டாங்க. இப்போது உங்களுக்கு அறியாமல் நீங்கள் தனியாக சிரிக்கிறீங்க. எப்படி எனக்கு மட்டும் இப்போலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெசேஜு. ஸோ பிடிஎஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க மேம்ன்ற மாதிரி உங்கள் மேனேஜர் அவ்வளோ மெசேஜ் போட்டிருக்கோம். நீங்கள் டீ பாதாக குடிச்சிருப்பீங்க கடன்னு, அப்படியே கிளம்புறீங்க. ஆனால் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கனவு தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணது, உங்களை பார்த்து சிரிச்சது. நீங்கள் வந்து நான் ஏன் இப்போ சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தனியாக சிரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்மைலோடவே கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்து சிரிச்சிட்டு இருக்கவும் அவங்க கார் டிரைவர் உங்களை பார்க்குறாரு. நம்மமா இது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் அவரை பார்த்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து மேம் மேம் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கார் எடுக்கிறாரு. பிகாஸ் நீங்கள் யார்ட்டையும் இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் அதே சந்தோஷத்தோடு அவங்களோட கம்பெனிக்கும் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லோரையும் பார்த்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். யாருக்குமே எதுவுமே புரியல. இது யார் ஐரா மேம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் மேலே வரீங்க, உங்கள் மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு குட் மார்னிங், என்ன விஷயம் ஐரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ சிரிச்சிட்டு வந்தீங்கன்ட்டு. உங்கள் ஸ்மைல் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லக்கூடாதான்னு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நீ லேட்டாக வந்திருக்குன்னு சொன்னோன்னே என்னால் எப்போ வர முடியுமோ என்னால் அப்போ தான் வர முடியும், அவங்களுக்கு வேலை தான் உங்களை கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை அவங்க வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மேனேஜரை போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. நீங்கள் இருந்தாலும் நோ சிரிக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியவே கூடாது அவங்க ஃபேன் கேர்ள்னு தெரிஞ்சது. அப்புறம் வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிடும். ஜின்னை பற்றிலாம் நல்லா தெரியும், ஜின்னு அவங்களாம் வச்சு கலாச்சிருவாருன்னு நீங்கள் உங்களுக்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓகேம்மா ஜேகே கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்காது, அவன் பக்கமே திரும்பாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே உள்ளே வரீங்க. நீங்கள் வந்து
ஒரு மூஞ்சி உருனே வச்சுட்டு வரவும் மெம்பர்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு ஏந்தி நிற்கிறாங்க. அப்போது இல்லை இல்லை உட்காருங்க உட்காருங்க ஹாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹாய் அப்படின்ற மாதிரி நம்ஜன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வந்து நம்ஜன் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. மீதி மெம்பர்ஸ்லாம் வந்து என்ன இந்த பொண்ணு அவரை பார்த்த மாட்டேன் ஹாங் வந்து நம்மளாம் பார்க்க மாட்டேங்குதுன்ற மாதிரி மீதி எல்லோரும் பார்த்துட்ருக்கவும் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நாங்களாம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. இல்லை வந்து நீங்கள் என்ன பேசுனே தெரியுமா அம்முன்னு இருக்கீங்க. சுகா வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் அப்படிமா சொன்னோன்னே நீங்கள் கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சுகா பார்த்து கேட்குறீங்க. எல்லாருமே உங்களை பார்க்கவும் சுகா உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்ன சொன்னால் அப்படிமா கேட்டேன். இல்லை ஹாங் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் கிளம்பியிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்டோடனே மீதி 3 பேர் சிரிச்சிட்டானுங்க பக்கத்தில். வீமின் குக்கு சிரித்தோடனே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு அதெல்லாம் சிரிக்கக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கவும் சுகா வந்து இப்போ அவன் சிரிக்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை ஹாங் ஃபஸ்ட் டைம் அதான் கொஞ்சம் சிரிக்கல 10 தூரம் பொண்ணு இப்படி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு அடக்க முடியன்ற மாதிரி சொன்னோன்னே நான் அவனுக்கு கீழே தான் அறுத்து கீழே போட்டு முட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பக்கத்தில். சுகாவும் வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் ஜிமேனும் மீது 2 பேர் கம்முனாடுறாங்க. நீங்கள் வந்து ஆரம்பிக்கிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. மீதி இருக்கிற 6 பேருக்கும் நம்ம சுகா கூட வந்து போர் அடிக்குது அவருக்கு. டே இந்த பொண்ணை ஆரண்ட பேசுறதுக்காடா நம்ம இங்கே வந்தோம். டே வாடா போகலான்டா, போனேன்னா நான் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னிகிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இருங்க நான் பேச சொல்கிறேன் அப்படின்ட்டு ஐரா அப்படின்ற மாதிரி ஜின்னு உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவார்டு வாங்கின ஃபங்க்ஷன் நாங்கள் பார்த்தோம், நாங்களும் அங்கே தான் இருந்தோன்ற மாதிரி சொன்னோன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜின்னுக்கு அடுத்து என்ன வார்த்தை பேசுனே தெரியல. இப்போது ஜின்னு என்னடா இந்த பொண்ணு இதுக்கு எதிர போட்டு போக சொல்கிறா, இதை சிரிப்பான்னு பார்த்தா முடிஞ்ச நம்ம சுக்குன்னு மோசமாக இருக்காடா அப்படின்ற மாதிரி இவனுக்கு 3 பேசிகிட்டு இருக்கவும் ஜெக்கி வந்து ஐ வில் டேக் கேர் ஹாங். ஆக்சுவலி உங்கள் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, நாங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்தது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டிக்டாக் பண்ணலாம்னு நினச்சி தான் வந்தோம் அப்படின்மா சொன்னோன்னே ஆக்சுவலி எனக்கு யார் கூடயும் கொலா பண்ண பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெக்கியை பார்த்து மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறீங்க. இப்போ ஜெக்கி வந்து ஓ அப்படியா ஓகே அப்படின்ட்டு வந்து அப்படியே உட்காந்துக்குவோம். வந்து உங்கள் மேனேஜர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன் என்னோட பக்கம் தான் நான் வந்தேங்க, இப்போ என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து நீங்கள் எங்களோட ஃபேன்கள் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்டோடனே நீங்கள் வந்து என்ன ஃபேன்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து இல்லை நீங்கள் ஆர்மியா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படிமா சொன்னேன். ஃபஸ்ட்டு ஆர்மினா என்னன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டயாங் வந்து தயவு செஞ்சு வாங்க கிளம்பல, இந்த பொண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல இது வரைக்கும் பாரு இவனால் தான் வந்தோம் அப்படி சொன்னோன்னே இப்போ சுகா வந்து ஆக்சுவலி எங்கள் ஃபேன்ஸ் வந்து நாங்கள் ஆர்மி தான் சொல்லுவோம் அப்படின்மா சொன்னேன். ஓ அப்படியா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ வந்து அப்படியே ஜெக்கியை பார்க்கவும் பேசுங்க இந்த பொண்ணை பார்க்க தானே அங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் செய்கை காமிக்கவும் வந்து ஸோ உங்களுக்கு கொலா பண்ணவும் விருப்பம் இல்லை. அவருக்கு என்ன பேசுனா அவருக்கும் தெரியல, ஏன்னா நீங்கள் தான் எது கேட்டாலும் பட்டுன்றீங்களே. இப்போது பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வந்து ஏம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, நான் அதுக்கு போகணும், நீங்கள் வேறு எதாவது பேசணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜெக்கி வந்து எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே நீங்கள் அவனை திரும்பி ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போது மீதி மெம்பர்ஸும் இப்படிலாம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெக்கியை பார்த்து கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன், நீ பட்டு கொஞ்சம் பேசாமல் நான் பேச நீ கேட்டேன்னா உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறான். ஓகே அப்படின்றீங்க. ஆக்சுவலி உன்னோட லுக், ஸ்டைல், வாய்ஸ் எக்ஸட்ரா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. உங்களை மீறி நீங்கள் ஜேக்கியை பார்த்து இப்போ சிரிக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் வந்து இந்த பொண்ணுக்கு சிரிக்க தெரியும்டா, அங்கே பாடுறா ஜேக்கியை பார்த்து பல்லு கம்பீரா பற்றி அப்படின்ற மாதிரி தயங்கன்னு சொன்னேன். மூன்றா இருடா அவன் தான் இப்போ பேசுகிறான்னு பட் கம்முனுன்னு சொன்னோடனே எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்து அது வந்துன்ற மாதிரி நீங்கள் திணறீங்க. வந்து ஆக்சுவலி ஜேகே கொஞ்சம் இப்படி தான், அவனுக்கு ஃப்ரெண்டாக நான் ஓப்பனாக கேட்டுருவோம், இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து முறைக்கவும் அங்கே நீங்கள் நான் அப்புறம் மாதிரி பேசி முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணாலே பேசிக்கிறாங்க இவங்க 2 பேர். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்டுன்னு தான் யாரும் இல்லை, நான் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டு நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, நானே உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே
உங்களுக்கு வந்து இப்போ எப்படி நோ சொல்ல முடியும்? நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட ஐடல் உங்களை பார்த்து அவன் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு கேட்டால் உங்களால் எப்படி நோ சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் நோ சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது வெளியே தெரிஞ்சு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாலாம் பேசுவாங்க. ஸோ அது என்னோடய கெரியர் தான் எனக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே நாம் ஒன்றும் டேட் பண்ண போகிறது இல்லையே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்க போகிறோம். இல்லைன்னு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நான் ஆஃபீஸ்லாம் எங்களெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இல்லை ஹாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் ஆஃபீஸ்லாம் எங்களோட ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பாங்க, ஜேக்கிக்கு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஐரா ஓகே சொல்கிற, ஐரா ஜெக்கியாவே கேட்குற ஓகே சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டு இல்லை, ஐரா ஒத்துக்காத, வேணாம், இது வேணவே வேணாம், இது எங்கே முடியும்னு உனக்கு தெரியும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு மைண்டு சொல்லுது. நீங்கள் அப்படி நின்றுருக்கோமோ. இப்போ ஜெக்கி வந்து உனக்கு பிடிக்கலையா, நான் ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டாக இருக்க சொல்கிற மாதிரி இருக்குது. அண்டு உனக்கு என்கிட்ட பேச விருப்பம்லாம் நல்லா தெரியுது, ஏன்னா நீ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் கம்முன்னு ஆகிடுவோம். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சுகஹானம் உங்களை பார்த்துட்டு இன்னும் இவன் கேட்டு ஓகே சொல்லிட்டா, இப்போ இவனா வெயிட் பண்ணதெல்லாம் என்ன இவன் ஓகே சொல்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கேமரா எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் மேம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்க மீட் பண்ணது. ஸோ ஜேக்கியை வந்து பேசினா கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் கேமராவில் வெளியே எடுத்துகிட்டு போக சொன்னோன்னே நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு நீங்கள் அப்படி ஒரு பெரிய ஸ்மைலோடு வரீங்க. அவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கமோ எல்லாருக்குமே என்ன பண்ணுறீங்கன்னே புரியல. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆக்குறீங்க. இப்போ நீங்கள் ஹாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு கை கொடுக்கும், அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போ திடீர்னு எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க, சிரிக்கிறீங்க, கை கொடுக்குறீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்கிரிப்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே ஆமாம், என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ நான் அவங்ககிட்ட பேசினதெல்லாம். ஆக்சுவலி இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் நான் இப்போ தான் வந்து ஐடல் ஆகியிருக்கேன். ஸோ நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறது வச்சு என்னை வந்து உங்கள் கூட வந்து ஒரு தப்பாக இது பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஹாங், அது மட்டும் எனக்கு உங்களால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமின் வந்து சிரிச்சிட்டு அப்போது நீ ஆமிகள் தானே அவ்வளோ மாதிரி கேட்டோன்னே ஆமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்போது ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு எங்களுக்கு, ஏன்னா இங்கே வந்து நினைக்க வச்சு தெரியுமா நீன்றமா தேங்க்ஸ் சொன்னேன். ஐம் சாரி சுகாங் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்கூட என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி நீங்கள் அத்தனை தடவை பண்ணுறீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நீ ஒரு நிமிஷத்தில் என்னையே கதிக்கலங்க வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு நான் ஒரே ஒருத்தருக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிப்பா என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உனக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது ஒரு ஸ்கிரிப்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா நீங்கள் மட்டும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு உங்கள் பயாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப க்ரேஸியாக நடந்துக்கிறீங்க. இவ்வளோ நேரம் இருந்த பொண்ணா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ணுறீங்க, கிரேக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ அவள் காலேஜ் போயிட்டுருப்பா பஸ்ஸில். நீங்கள் வந்து கால் பண்ணோன்னே சொல்லாயிரா அப்படின்ற மாதிரி அவள் வெறுப்பவங்கள பார்க்குறா. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டோன்னே அதான் நீ பார்த்துருப்பே அப்புறம் என்ன நான் ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்ற மாதிரி நீ கேட்டோன்னே அப்படின்ற மாதிரி அவள் சிரிக்கிறான். வேறு என்ன இங்கே பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் மொபைலில் ஜிமின் பக்கம் திருப்புறீங்க. அவள் அதை அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஜிமின் அப்படின்ற மாதிரி அவள் கத்துறோன்னே ஜிமின் வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருக்கான். அவள் வந்து ஃபோனை கீழே போட்டு ஒரு செகண்டு அவளுக்கு என்ன பண்ணே தெரியாமல் அவள் குஷியாக பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. நீங்கள் வந்து சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படிமா கட் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஜிமின் பாய்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களோட கேங்கில் ஒருத்தி இருக்கிறான். சார் நீங்கள் பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, தேங்க்யூ அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு பீஸ் மெம்பர்ஸ்லாம் கிளம்புறாங்க. நீங்கள் வந்து பாய் அப்படின்மா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு பெரிய ஸ்மைலோட உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சைன்லாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோமோ கடைசியாக ஜேகே தான் வந்து போகிறான். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஐரா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் அப்படி ஜெக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே பரவாயில்லையே ஜெக்கின்னு கூப்பிட்றேன் ஹாங்கன்னு இல்லாமல்
ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏய் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி தேங்க கூப்பிட்டோன்னே, அவங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகேவும். ஆமாம், நீங்கள் 7 பேரில் யார் உன் பயஸ் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் வந்து ஏன் பயசா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ம் நான் தானே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் வந்து அம்மா சொல்லுவாயிரா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லுவோம். இல்லை எனக்கு 7 பேருமே பிடிக்கும், OT 7 அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, OT 7 நைஸ். அப்புறம் நான் சொன்னது ஒன்று ஞாபகம் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாதிரி கேட்டோன்னே, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி கை தரீங்க. 2 பேரும் இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு சரி ஜெக்கி இந்த பாய் அப்படின்ற மாதிரி போயிடுறான். நீங்கள் அப்படி உங்கள் ஹேண்டை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படி கனவு மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம். அது ஜெக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கையை அப்படியே பார்த்துட்ருக்கவும், ஸோ என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஹேண்டு அப்படி தான் வச்சுருக்கீங்க இன்னும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கிரேக்கு கால் பண்ணுறீங்க. அவள் எடுத்துகிட்டு, என்னடி நான் பேசவே இல்லை தெரியுமா ஜிமெண்ட்ட, நீ அதுக்குள்ளே கால் கட் பண்ணிட்டேன், பற்றின்ற மாதிரி அவங்க கையை காமிக்கவும், என்ன ஜெக்கி ஒன்று ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் வந்து அடி பாவி இப்படி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் பண்ணது உங்கள் ஸ்கிரிப்டில் இருந்தது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஃபுல் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கீங்க. அடி பாவி ஏன்டி இப்படி பண்ணேன், ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க வேண்டியது தானே. அவனுக்கு தான் தெரியுமே கம்பெனி ஒரு ஏடாவோட கம்பெனி, அவங்க சொல்கிறதான் நான் கேட்கணும், நான் அதை அப்படி பண்ணேன், பட்டு மீட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொதிக்கிறீங்க. அப்புறம் என்ன ஜெகேக்கு ஃப்ரெண்டெல்லாம் ஆகிட்டீங்க, அப்புறம் லவ் தான் கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்கள் ஃபேஸில் அப்படியே அந்த ஸ்மைல் ஃபேட் அவுட் ஆகுது. கிரே அப்படின்ற மாதிரி நீங்கள் மறைக்கவும், சரி ஓகே ஐம் சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் கால் கட் பண்ணேன். நான் சும்மா தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இது பண்ணோடனே நீங்கள் கால் கட் பண்ணி ஃபோனை உரம் போட்டிங்க. நீங்கள் வந்து உங்கள் கையை பார்த்துட்டு இருக்கவும், இது ஏன் இப்படி பண்ணுறா வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே உங்களோட வேலையை பார்க்க போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் தான் மோஸ்ட்டாக வெளியே போகுவீங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து நீங்கள் சும்மா அங்கே இருக்கிற சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் விளையாடிட்டுருக்கீங்க. உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் நீங்கள் வருவீங்க. அதுவும் உங்கள் கம்பெனியில் யாருக்குமே தெரியாமல் ஒரு பாடி கார்டெல்லாம் வெளியே வருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே தான் வந்து உங்கள் ஃபேஸ்லாம் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு உட்டிலாம் போட்டு அப்படியே உங்கள் அடையாளமே தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்து அப்படியே நீங்கள் தனியாக தான் விளையாடுவீங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கவும், ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து இன்னொரு பர்சன் வந்து நீங்கள் அந்த பர்சன் சடனாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் காஸ்ட்யூம் அப்படியே அவருக்கும் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து இவர் எதாவது ஐடலாக இருப்பாரா, ஐயோ எதுக்கு நம்ம ரொம்ப யாராவது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா என்ன பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுன்னு நீங்கள் ஏந்து வேறு இடத்துல போய் உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. நீங்கள் சேண்டில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த பர்சன் அங்கேயே வந்து உட்காருவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவன் அந்த பர்சன் சுற்றி பார்த்துட்டு அவர் மாஸ்க்கை கலட்டினா, ஜேகே வந்து ஜேகே அப்படின்றீங்க. இப்போ நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோடனே நீங்கள் வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வாயில் கை வச்சுக்கிறீங்க. இப்போ கத்தக்கூடாதுன்ட்டு. இப்போது ஜேகே வந்து நீ இந்த பார்க் தான் வருவியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, மாஸ்க் போடுங்க கண்ணாடி போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் போட்டுக்கிறான், நீங்களும் போட்டுக்கிறீங்க. இப்போ சுற்றி பார்க்குறீங்க யாராவது இருக்காங்களான்ட்டு. பிகாஸ் இது மிட் நைட், யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் அப்படியே இந்த உட்காந்த இடத்துல அப்படியே பேக்கில் போகிறீங்க. ஜேகே வந்து என்னாச்சு, இங்கே வந்து உட்காந்துங்க பூங்க, நீங்கள் தனியாக போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய் இது மிட் நைட், யாரும் வரமாட்டாங்க பார்க்குக்கு, அப்படியே வந்தாலும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே நீங்கள் வந்து இருந்தாலும் அப்படியே செக் பண்ணிக்கிறீங்க சுற்றி யாராவது இருக்காங்களா, கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகி இப்போ உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு பிபி ப்ரெஷர் எல்லாம் ஹைப்பில் போயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜேகே வந்து சிரிச்சிட்டு, நான் கேட்ட கேள்வி என்ன பார்த்து சொல்லியே, இந்த பார்க்கை தான் நீ அடிக்கடி வருவியா? ஆமாம் நீங்கள் என்ன, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நான் இந்த பார்க் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ சும்மா ஜாக்கிங் வந்தேன், சுகாஹாங் கூட இங்கே எதாவது சுற்றிட்டுருக்காருன்னு சொன்னேன். இந்த மிட் நைட்டில் ஜாக்கிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வேறு எங்களுக்கு இப்போ தான் ப்ரைவசி இருக்குது, ஸோ இப்போ தான் எங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் என்னை எவ்வளோ பயமுறுத்துட்டீங்க தெரியுமா, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியிருக்கல நான் தான்ட்டு அப்படி மாதிரி கேட்டானே. சும்மா வந்து பூ அப்படி பண்ணால் தான் நினச்சேன், நீ வந்து என்னை நோட் பண்ணிட்டேன், ஸோ டீசெண்டாக வந்து பக்கத்தில் உட்காண்டன்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அவன் மண்ணில் அப்படியே வீடு கட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே கம்முன்னு ஆயிடுறீங்க. இப்போ நீங்கள் கம்முன்னு இருக்கோம், அவனும் கம்முன்னு இருக்கான்.
நீங்களும் ஒரு சைடு உட்காந்து மணலில் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே இது ஃபஸ்ட்டு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பற்றியா எவ்வளோ பெருசு பற்றியா நான் தான் வின்னர் அப்படின்னா சொன்னேன். நம்ம போட்டியே போடலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போட்டி போனால் நான் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கவும் நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. நல்லா தான் பேசுகிற, ஏன் ஆனால் அப்பப்போ இந்த ஃப்யூஸ் போடும் பல்பு மாதிரி ஆயிடுற அப்படின்னு கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்னாவது நீங்கள் வந்து ஏந்து போகும் ஐரா இரு அப்படின்னு சொன்னேன். கத்தாதீங்க என்ன கத்தாதீங்க, தயவு செஞ்சு என் பேர் சொல்லி கத்தாதீங்க. நான் உங்களை இதை கூப்பிட்றேன், ஜியோங்க கூப்பிடணும் கூப்பிட்றேன்னா நீங்கள் மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? விஜய்க்கு அது தெரிஞ்சுட்டு இங்கே யாரும் இல்லை பயப்படாத அப்படிமா சொன்னோன்னே நீங்கள் வந்து ஆனால் நான் வந்து ஒரு ஐடியல் ஆகிட்டு இப்படி கஷ்டப்படணும்னு நினைக்கவே இல்லை என் வாழ்க்கையிலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்னால் நீ நினச்சி பார்க்குற யார் எப்போ என்ன எங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க எனக்கும் தான் தெரியாது. இருந்தாலும் லைஃப்பை என்ஜாய் பண்ணாயிரா, இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காது. அப்புறம் உன்னால் உன்னோட சின்ன ஸ்பேஸ் கூட உன்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். யார் என்ன நினைப்பா, யார் என்ன பாப்பா, பிளா பிளா பிளான்ற மாதிரி சொன்ன அப்படின்றீங்க நீங்கள். ஸோ அண்ணன் உஷின்னதை. ஸோ இப்போ நீங்கள் வந்து சரி நீங்கள் போகலையாங்க அந்த அப்படின்னு கேட்டோன்னே நான் இப்போலாம் போக மாட்டேன். ஷோகாங் என்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். தேடி கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் அப்படி தான். நாங்கள் நைட்டில் ஜாக்கிங் வருவோம், நான் ஏதாவது ஒரு பார்க்கில் போய் விழுந்துப்பா அவர் என்னை கண்டுபிடிப்பார். அப்படி மாதிரி ஜேகே வந்து அவன் போட்டு பிளா பிளா பிளான்னு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அப்படியே கம்முன்னு இருக்கவும் என்னாச்சு, நான் மட்டும் தான் பேசுகிறேன், உனக்கு ஏதாவது த்ரோட் பெயினா அப்படி மாதிரி கேட்டோன்னே எனக்கும் சரி தான் நீங்கள் பேசுகிறீங்களா, அப்புறம் நான் என்ன பேசணுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கம்முன்னு ஆயிடுறான். அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் உங்களை பார்த்து நீ பேசுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நான் என்ன பேசுகிறதுன்ற மாதிரி கேட்குறீங்க. நீயும் பேச மாட்டேன், அப்புறம் உனக்கும் சேர்த்து நான் தான் பேசுகிறேன் நீ சொல்கிறப்ப நான் என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி அவன் கேட்டோன்னே நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் லைவில் மட்டும் எப்படி பேசுவீங்கன்னு நினச்சேன், டெய்லியும் இப்படி தான் பேசுகிறீங்கன்ற மாதிரி. நான் தான் வந்து உன்னோட பயாஸ் கரெக்டாக அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு சொல்லுவோம். அது எப்படி அப்போ நான் இப்படி தான் பேசுகிறேன் உனக்கு தெரியும். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் 7 பேர் லைவையும் பார்ப்பேன். ஸோ 7 பேர் எப்படி பேசுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னேன். ஐரா இருந்தாலும் நீ ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஐ மீன் ஐயோ என்னடா வளரிட்ட டஃப்பாக இருக்கேன் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா ஹலோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே பார்த்து கேட்காம இல்லை ஒரு நேரம் சாஃப்டாக பேசுகிறேன், நான் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறியா, ஸோ ஐ மீன் தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்களும் கம்மன் ஆகிட்டு நீங்கள் போய் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த பார்க்கும் கூட ஜேகேவும் சுற்றிட்டு இருக்கான். என்ன ஷோகாங்க என்ன நான் கண்ணை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் தேடிட்டு இருக்கவும் அவரை காணவே காணோம். இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து சரி நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஹாங்க எனக்கு கண்டுபிடிக்கிறத எனக்கு இந்த பார்க்கில் தான் வேலை, நீ வேணா எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போயும் நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இல்லை எனக்கு கம்பெனி தான் நீ கொடுக்குற, நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து அவன் பேச அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உங்களையும் மீறி நீங்கள் அவன் பேசுறதை மட்டும்தான் லெசன் பண்ணுறீங்க. அங்கே தான் நிற்கிறீங்க. ஜேகே இந்த சரி உட்காரு அப்படின்றான். யாரா பார்த்துட்டா அட உட்கார ஆயிரா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சோடனே நீங்கள் வந்து உங்கள் கையை பார்க்குறீங்க. இப்போ ஜேகே வந்து ஐம் சாரி அப்படின்ற மாதிரி கையை எடுத்தோன்னே நீங்கள் வந்து அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஜேகே வந்து அவன் காலை அடிக்கிட்டு ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மாஸ்க் போட்டு. எதுக்கு சிரிக்கிற, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், நான் பேச நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் சிரிக்கிறது எப்படி உங்களுக்கு, அதுவும் கண்ணை பார்த்தாலும் தெரியுது நீ சிரிக்கிறேன் அப்படிமா சொன்னோன்னே நீங்கள் வந்து ஓ அப்படின்ட்டு தலை குடிஞ்சிக்கிறீங்க. அப்புறம் நீ எங்கேருந்து வந்திருக்க, எப்படி ஐடியலான இந்த ஸ்டோரிலாம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறீங்க. ஓ இந்தியா, ஆமாம் அது எங்கே இருக்குது, இந்தியா ஒரு கண்ட்ரி, நான் அங்கேருந்து வந்திருக்கேன், அதாவது ஏஷியாவுக்கு, சைனா ஏஷியா கீழே. சைனா ஏஷியா கீழேயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கே கரெக்டாக ஞாபகம் இல்லை, பிகாஸ் நான் வேர்ல்டு மேப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, என்கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொன்னே. இப்போ தான் நீ என்னோடய எனர்ஜிக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி பேசுகிறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நீங்கள் பேண்ட் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேன் தெரியுமா, பிடிஎஸ் ஆர்மி, இல்லைன்னா ஒரு அடிக்டட் பைத்தியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். லிட்ரலி என்னெல்லாம்
பைத்தியம் நல்லா மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற லெவலில் கூட என் வீட்டில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. பா மொரட்ட அருமையாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரி சொன்னேனே கொஞ்சம் அப்படின்றீங்க. சரி, எப்படி ஐடல் ஆன? ஆக்சுவலி இது ஒரு பிளானே இல்லை, எதிர்ச்சியானது தான். அது எப்படி எதிர்ச்சி ஒருத்தரால் ஐடியல் ஆக முடியும்? சுகாஹாங்கோட தான் ஒரு ப்ரொடியூசராக வந்தார், அவர் இப்போ ஐடியல் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டேனே. பேஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து உனக்கு இந்த ஐடல் லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிகாஸ் நான் இப்போ தான் ஐடலாக இருக்கேன், கொஞ்சம் நிறைய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேனே. எஸ், ஐடல் லைஃப்னால ஒரு கஷ்டமான லைஃப் தான். நம்ம ஃபேன்ஸ் நமக்காக நிறைய பண்ணுறாங்க, அவங்களுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது, ஆனால் நம்ம ப்ரைவசி கெடும்போது தான் எதுக்குடா ஐடலானோ அப்படின்ற ஒரு சின்ன தாட் வரும். அப்போல்லாம் கூட நான் வந்து ஆமிஸை நினச்சி பார்த்தேன் நான். பிகாஸ் நாங்கள் மிலிட்ரி போய்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட, நாங்கள் மிலிட்ரியில் இருக்கும் போது கூட எங்கள் ஆமிஸ் எங்களை விடலை. எந்த இதுலேயும் பிடிஎஸ்னு ஒரு பேண்ட் இல்லாமல் போனதில்லை தெரியுமா? எல்லா இடத்துலையும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஆமிஸ் அங்கே இருப்பாங்க. அவங்களோட ஒரு சந்தோஷமாக நாங்கள் இருப்போம், அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் சிரிக்க வைக்கிறோன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன நினைக்கிறாயிரா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் மனசுக்குள்ளே என்னோட எல்லா சந்தோஷமே நீ தான் கொக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கவும், அம்மா நான் விட்டு கேட்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே சொல்லு, நான் தானே உன் பயாஸ் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் இதுலேயே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு உங்கள் 7 பேருமே பிடிக்கும்னு. அப்புறம் என்ன, எனக்கு உங்களை தான் பிடிக்குமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை. எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது, நீ ஓட்டி சவுண்ட் சொன்னது ஏதோ பொய் சொல்கிறியோன்னு எனக்கு தோணுது. ஏன் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்டோன்னே, நீங்களும் ஜெக்கி ஒரு நிமிஷம் ஜர்க்காயிடுறீங்க. நீங்கள் வந்து அம்மா அப்படின்ற மாதிரி ஏந்து நிற்கவும், ஜெக்கி அப்படி திரும்பி பார்த்தா சுகா தான் நிற்கிறாரு. அப்பா அப்படின்றது உங்கள் 2 பேருக்கு. நீங்கள் வந்து ஏன் ஹாங் இப்படி வந்து பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அம்மா இந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஹேய் நீயா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஐயோ கடவுளை பயந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏதாவது தப்பான நேரத்தில் உங்களை பயன்படுத்திட்டேனா அப்படிமா சுகா கேட்டோன்னே, தப்பான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் தப்பாக வந்திருக்கீங்க ஹாங் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, ஏன்டா நான் என்னடா பண்ணேன், நீ தானே உனக்கு கண்டுபிடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவருக்கு கம்பெனிக்கவும், இப்போ சுகா வந்து ஐம் சாரி நான் தான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன மேட்ச் என்ன கதைனே இதெல்லாம் நம்ம மனசு சாய் கேட்குறாரு. இப்போது நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல, நீங்கள் வரணும் தான் ஜங்குக்கும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐரா ஒரு சரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என் நம்பர் கால் பண்ணுறேன், வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணிடுங்க அப்படிமா சொன்னேன். ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜேகே ஒரு நம்பர் சொல்ல நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நீங்கள் வந்து நடந்து போவோம். ஜேகே வந்து உங்களே பார்த்து நின்றுட்டுருக்கான். பார்த்தது போதுண்டா வாடா போகலாம், ஏற்கனவே விடிய போகுதா, எங்கே போய் இவ்வளோ தூரமாட வருவேன் நீ அப்படின்ற சொன்னேன். சரி அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே போகிறான். நீங்கள் நடந்து போயிட்டுருப்பீங்களா அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் சுகாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது அந்த நம்பரை பார்த்துட்டு, ஐயோ என்ன இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நினைக்காதெல்லாம் நடக்குது ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நம்பரை குக்கி அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணுறீங்க. இப்போ ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணலாமா, இல்லை வேணாம் இதுக்கு அதெல்லாம் வேணாம், அவர் நம்பர் கூட தான் நம்மளே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர் சொன்னார்ல கால் இல்லை ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த ரூமே நீங்கள் சுற்றி வரும். இப்போ ஜேகே ஃபோட்டோ பார்க்குறீங்க, நீங்கள் மறக்காமல் எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணு அப்படின்ட்டு சொன்னது உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி வந்துட்டு போகும். சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் காலே பண்ணுறீங்க. போகுது அட்டன் பண்ணாத வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நம்பர் பார்த்து அப்படியே புலம்போம். சொல்ல இரா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு நம்பவே முடியல, ஹலோ கூட நீங்கள் சொல்லலை, பட் சென்ஸ் பண்ணிட்டான். நீங்கள் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு எனக்கு கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ண யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டோன்னே,
நீங்கள் வந்து எப்படி தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரேன் ஆனேன். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே என் ஞாபகம் வந்துருச்சு, நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு அப்படி தானே அப்படின்னு சொன்னேன். ஜங்குக் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை நான் சொன்னேன்ல, நீ ஞாபகம் வச்சுட்டு வந்து பண்ணியா அதுதான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ஐரா. ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஹலோ ஹலோ அப்படின்றீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் அந்த கட்டான அதே பார்க்குறீங்க. இப்போ என்ன நடந்தது? என்ன மின்னல் மாதிரி பேசிட்டு போயிட்டான். ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தலையை சுரிஞ்சிட்டு நீங்கள் போயிட்டு தூங்குறீங்க. இப்போ டேஸ்க்கு இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஜேகே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான், நீங்கள் அவனுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. ரெண்டு பேரும் மெசேஜ்லேயே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்த கிரேகிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அடுத்த உங்களோட சோலோ சாங்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, உங்களால் பேச முடியாது. பட் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன டைமில் வந்து நீங்கள் ஜேகே கிட்ட தான் பேசுவீங்க. ஜேகேவும் அப்படி தான். இப்படி என்ன ஆகுது, இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, பார்த்து தான் லாஸ்ட்டாக மீட் பண்ணோம், நம்ம வந்து நீங்கள் டின்னருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதை சிரிச்சுக்கிட்டே, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னோடய சாங் இது போயிட்டுருக்கு, என்னால் இப்போ வர முடியாது அப்படின் நீங்கள் மெசேஜ் பண்ணோன்னே, ஓ அப்படியா அப்படின்ட்டு அவனும் அனுப்புகிறான். ஆமாம் அதுமாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜேகே ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி பார்த்து நீங்கள் சீன்லேயே விட்டுட்டு அப்படியே போயிருப்பீங்க, மொபைல் ஆஃப் பண்ணிட்டு. ஜேகே வந்து என்ன எப்போ வேலை முடியும்னு கேட்டேன், ரிப்ளை பண்ணாமல் இருக்கா, இன்னும் ரிப்ளை பண்ண மாட்றா அப்படின்ட்டு அவன் வந்து இப்போ அப்படியே புலம்பிகிட்டு இருக்கவும் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜிமின் வந்து, என்னடா ஆள் போகிற போக்கே சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஏன்னா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எந்த விஷயமும் இல்லை, நீ தான் ஏதோ விஷயம் பண்ணுற சொல்ல மாட்டேறி அப்படிமா கேட்டோடனே, இப்போது நீயும் சுகா ஹாங்கா இப்போல்லாம் அப்பப்போ நைட்டில் வெளியே போகிறீங்க, சுகா ஹாங்கிட்ட கேட்டால் ஜெக்கிட்ட கேளுன்றாரு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டோடனே, பக்கத்தில் நம்ம ஜின்னு இருப்பார், என்ன விஷயமா இருக்கும், இந்த ஐரா படம் பார்க்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவோம். இப்போ ஆரம் வந்து, அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவன் ஏதோ பிளான் போட தான் நம்ம எல்லாம் கூப்பிட்டு போனான், அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கி பேசுதானே இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு லேப்பில் ஒர்க் பார்த்துக்கிட்டே சொல்லவும், இப்போது ஜிம்மினும் தயங்கும், அப்படி உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து சொன்னோம். தயங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. டேய் நீ தாண்டா எல்லாத்துலேயும் லேட்டு குள்ள கத்திரிக்கா, இங்கே எல்லாருக்கும் எல்லா விஷயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீ ஜேகே வந்து ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்டை பார்க்க போகலாம் சொல்லும் போது, அதுவும் ஃப்ரெண்டாகன்னு நினைக்க சொல்லும் போது உங்களுக்கு தெரியல, அந்த பொண்ணுங்க அவன் ரூட்டு விட்றான்னு சொன்னோன்னே எனக்கு தோணுச்சு, ஒரு வேளை இருக்காதுன்னு விட்டுட்டா அப்படின்மா சொன்னோன்னே, ஜேகே வந்து லவ்வெல்லாம் எனக்கு தெரிலப்பா, பிடிச்சிருக்கு, பேச பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜிமின் வந்து இப்போ பேச பிடிக்கும், அடுத்து பழக பிடிக்கும், அடுத்து அவ கூட இருக்கணும்னு தோணும், அப்புறம் கூட வாழணும்னு தோணும், இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ராடா என்ன அப்படின்ற மாதிரி சொன்னேன். தெரியல அப்படிமா சொன்னேன். இப்போ ஆரம் வந்து, இங்கே பாருடா, நான் வந்து உன்னை லவ் பண்ணாத டேட்டிங் பண்ணாதான் நான் சொல்ல மாட்டேன், என்ன வேணால் பண்ணு, ஆனால் மீடியாவுக்கும் ஆமீஸ்க்கும் தெரியாத மாதிரி பண்ணு, மீடியாவுக்கு தெரிஞ்சால் அவள் லைஃபு ஸ்பாய்லர் ஆகும், உன் லைஃபும் ஸ்பாயில் ஆகும், ஆர்மிஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம புரிகிற மாதிரி எடுத்து சொல்லும் சொல்லலாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னேன். இப்போது ஹோபி வந்து காய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ எல்லோரும் கவனம் ஆகிடுவோம். இப்போ ஹோபிக்கு ஒன்றுமே புரியல, பிகாஸ் இவங்கெல்லாம் கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் வந்து நான் ஆஃப் ஆனோடனே ஏதாச்சும் அதான் தப்பான அதில் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேப் கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் வேணாம், இல்லை வாங்க, ஆக்சுவலி நான் வந்து ஒரு கெஸ்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எல்லோரும் வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஹாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி இப்போ ஜேகே பார்க்கவும், என்னாச்சு, நான் வந்து யாருக்கும் பிடிக்கலையான்னு, ஹோபி அங்கே என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எனக்கே தெரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போது ஜேகே வந்து, ஐரா என்ன பிஸியாக இருக்கேன்னு சொன்னேன், பிஸியாக இருக்கேன்னு சொன்னி அப்படின்ற மாதிரி ஜேப்போ வந்து உங்களை கேட்குறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா சொன்னேன், இடியப்பத்துலேருந்து அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறாரு. ஸோ இவனுக்கு எந்த கதையும் தெரியாது போலையடா, இவன் என்னடா எல்லாத்துக்கும் கொஷின் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினை வந்து தலையில் கை வச்சுக்குவோம். ஆக்சுவலி அவங்க எல்லோரும் நாங்கள் ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது எல்லோரும் வந்து என்ன சர்ப்ரைஸ், இப்போ ஜேகே வந்து எனக்கு தெரியாமல் என்ன சர்ப்ரைஸ் என்னமா கேட்டேனே, அதுவா, நானும் ஹோபி அங்கே ஒரு டிக்டாக் பண்ணிட்டு வந்தேன் இப்போதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
நீங்கள் வந்து இப்படி சொன்னோன்னே நான் கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னா அப்படிமா ஜெக்கி வந்து கேட்குறான். ஆம், நீங்கள் அப்போ கேட்டீங்க, ஹோபி அங்கே என்னை சம்மதிக்க வச்சாரு, அண்ட் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா, ஸோ நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயப் வந்து பத்தல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆரம் வந்து என்னடா இவன் பண்ண வேண்டியதான் இவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க நம்ம ஜின்னுக்கிட்ட சொன்னோன்னே அதான் எனக்கு ஒன்றும் புரியாமல் நானே தலையை சொல்லி பார்த்துட்ருக்கேன், இந்த கதை எங்கே போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கோம், இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை காமிக்கிறீங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருது மேலே. ஜேகே வந்து அவன் ஃபோனில் பார்த்துட்ருக்கான். இப்போது நீங்கள் 2 பேரும் உங்களோட இதுக்கு தான் பண்ணியிருப்பீங்க. 2 பேரும் செம்மையாக பண்ணியிருப்பீங்க. ஜேகே பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டேய், இதுக்காக நானும் ஆயிரம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண தெரியுமா, கிட்டத்தட்ட நாங்கள் 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி இனி தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் 2 நாளாக ஹோபியாங்க கூட தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவ்வளோ கொஷின் பண்ணுறேன் இப்போது, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா ஜேகே உங்களை அவ்வளோ துருவி துருவி கேட்குறான். நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எங்கே இருக்குன்னு கூட சாங் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு தானே இப்போ கூட சொன்னேன் என்கிட்ட. ஆமாம் என் சாங் ஷூட்டிங் தான் இது கூட தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக திரும்பிட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி அவன் கிளம்பிட்டான். நீங்கள் வந்து ஜெக்கி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் பாட்டு போயிட்டான். உங்களுக்கும் மெம்பர்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்குது, இவன் இப்போல்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் வந்து நான் அதான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஆரம்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இப்போ அவன் அப்படியே வந்து நம்ம ஜிம்மினை பார்க்கவும் நான் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அப்படியே தான் 2 days ஸ்கிப் ஆகுது. ஜேகே உங்களுக்கு ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட போட்டிருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் ஜேகேக்கு வந்து குட் மார்னிங் போட்டிருப்பீங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் அவன்கிட்ட எந்த ரிப்ளையுமே இருந்திருக்காது. நீங்களும் ஜெயோ பண்ண டிக்டாக்கே வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அது அவ்வளோ ஹிட் அடிச்சிருக்கு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க 2 பேர் கொலா பற்றி. ஜேகே இப்போ அந்த ரீலை வச்சு பார்த்துட்ருக்கான். ஜிமின் வந்து டேய் என்னடாச்சு உனக்கு, ஏன் இப்படி மூஞ்சி பிடிச்சிருக்கு, ஜிமின் நான் அவட்டு எத்தனை தடவை கேட்டேன் உங்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் கூட அவட்ட தவிர கேட்டேன், எனக்கு டைம் இல்லை, என்னோடய சாங் ஷூட்டிங் இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன். ஆனால் ஹோபியாங்க கூட 2 days ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. ஹோபியாங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா, இவங்க 2 பேர் என்ன மனசில் வச்சுட்டு இருக்காங்க, ஏன் ஐயரா என்கிட்ட சொல்கிறதுல நான் குறைஞ்சி போயிடுவாளா அப்படின்ட்டு அப்படி இப்படின்றான். டேய் லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும் தெரியுமா, நான் கேட்குறேன், நான் பைத்தியக்காரனா, நான் 2 நாளாக கேட்டுட்ருக்கேன். நான் 2 நாள் நான் பிஸியாக இருக்கேன். ஏன் ஹோபியாங்க கூட பண்ணுறது என் கூட பண்ணான்னு நான் வேணா குறைஞ்சி போயிடுவாளா, இல்லை நான் நல்லா பண்ண மாட்டேனா சொல்லுங்கள், என் கூட எத்தனை பேர் கொலா பண்ண. டேய் போதுண்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சிரிக்கவும் அவன் தயவுசான்னு சிரிக்கானுங்க. செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்படியே வர கோவத்துக்கு இப்படி நொங்கு கொட்டலாமான்னு வருது தெரியுமா, ஐராவை பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் வந்து நீ இதை அவட்டே சொல்லலாமே அப்படின்னா சொல்லிட்டு அவள் உனக்கு 2 நாளாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நான் பேச மாட்டேன், ஏன் அவன் மட்டும் தான் பிஸியாக இருப்பாள், நானும் குளோபல் லெவலில் பெரிய ஐடல், எனக்கும் வேலை இருக்குது, நானும் பிஸியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஜிமின் வந்து இன்னும் வளரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவனை நினச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. நீங்கள் வந்து 2 days ஆச்சு ஜேகேட்டு ரிப்ளையே வரல. நீங்கள் வந்து என்ன தான் இருக்கும், சரி காலே பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்து ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணிட்டு சொல்லு என்ன. ஜேகே என்னாச்சு, நான் 2 days மெசேஜ் பண்ணுறேன், பிஸியாக நீங்கள் அப்படிமா கேட்டேனே. ஆமாம் ஐரா, நீ 2 நாளாக பிஸியாக இருந்தாலும் நானும் பிஸியாக இருக்க மாட்டேன் அப்புறம் அப்படிமா சொன்னேன். நீ வந்து இல்லை எனக்கு புரியல அப்படின்றீங்க. நான் தமிழில் தானே பேசுகிறேன், உனக்கு புரியலையா, நீ 2 நாளாக உன்னோட சாங் ஷூட்டிங் எக்ஸட்ராவில் நீ பிஸியாக இருக்கலாம், நானும் பிஸியாக இருந்தேன், தான் என்ன பேச முடியல, சொல்ல நிமிஷம் கால் பண்ண அப்படின்னு. அவன் பேசுகிற விதமே ஒரு மாதிரி இருக்குது. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஐராப்பில் ஒன்று சொல்லு, என்ன விஷயம் கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறான். எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக பேசுவோம். ஆனால் எனக்கு நீ பண்ணுற சுத்தமாக பிடிக்கல ஐரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க என்ன, நான் உங்கள்கிட்ட எத்தனை நாள் கேட்டிருப்பேன் சொல்லு, எத்தனை நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இது பண்ணலாம், நம்ம 2 பேர் கூட வேணாம், ஷுகாஹாங் கூட வேணாம், தயங் ஜிமின் இவங்க கூட சேர்ந்து நம்ம 3 பேர் ஒரு பண்ணலான்னு கேட்டேனே. அப்போ கூட நீ ஒத்துக்கலை, முடியாது யாராவது நினைப்பாங்க என்னென்னமோ சொன்னியா. நான் எப்படி ஹோபியாங்க கூட பண்ண மட்டும் ஒத்துக்கிட்டேன். இத்தனையும் நான் உன்ட்டு கேட்டேன், நீ என்ன பண்ணுற 2 days கேட்டதுக்கு நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசினேன். எப்படி ஹோபியாங்க கூட வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒன்று 2 days ஆச்சு, நீங்கள் 2 பேர் 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, வெளியே போயிருக்கீங்க, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை.
ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கட கட கடன்னு கேட்டோடனே அது அது வந்து அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்லு, ஏன் சொல்லலை? உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் வந்து இது இதில் என்ன இருக்கு, நான் 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 ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோடனே, ஆமாம்ல நீ ஏன் என்கிட்ட சொல்லணும், நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், இந்த சாங் ஷூட் பண்ணுறேன், அந்த இது பண்ணுறேன்லாம் நான் தான் சொல்கிறேன். கரெக்டாக தான் கேட்குறாயிரா? கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவன் கம்மன் ஆகிடும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் வந்து அழுகிறீங்க. இப்போ அழுகிறியான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அழுகிறேன்னு பச்சையாக தெரியுது, எதுக்கு அழுகிறேன்? இப்போ நான் என்ன தப்பு பண்ணீங்க இப்போ என்ன இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சாரிலாம் இருக்கட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐரா எனக்கு பிடிக்கல ஐரா நீ ஹோபியாங் கூட பண்ணது. நீ நீ சரி எனக்கு அது கூட பிடிக்கலன்ற தாண்டி எப்படி தெரியுமா, ஆனால் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஹோபியாங் கூட நீ பண்ணது எனக்கு சந்தோஷம்தான், நான் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நான் உன்னை பார்க்க வந்துடுப்பேன் ஹோபியாங் கூட, நம்மளாம் சேர்ந்து பண்ணியிருக்கலாம், ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்புறம் பேசுன்ற மாதிரி கால் கட் பண்ணிடுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்காக இருக்க மைண்ட். இப்போ நீங்கள் வந்து என்ன நடக்குதுங்க, ஷோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவன் அப்படி மட்டும்தான் திங்க் பண்ணுறானே தவிர உங்கள் மேலே ஏன் அந்த கோவம் வருது, அவன் பொசசிவ் ஆகிறான், அதை பற்றி ஜேகே யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஷோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மைண்ட் அப்செட்டில் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் 2 days வந்து நிஜமாக பிஸியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த சாங் ஷூட்டில் தான் வந்து நம்ம ஹோபி வந்திருப்பார், உங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹோபி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தலாம் சொன்னது கூட சும்மா தான் சொன்னீங்க. ஆனால் ஜேகே ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சத்தியமாக உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து இப்போது ஷோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இப்போது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது? ஸோ நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ வெளியே கிளம்பிட்டீங்க. வழக்கம் போல் உங்களோட மாஸ்க்கு கண்ணாடிலாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே அப்படியே வந்து காலில் வந்து ஹெட்செட்லாம் போட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க பாட்டு கேட்டுட்டு. நீங்கள் ஸ்டில் வித் யூ தான் இப்போ சாங் கேட்டுட்ருக்கீங்க. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற, நீ நான் எதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் இன்னொரு பர்சன் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அந்த பர்சனை பார்த்தோன்னே கம்முன்னு அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஏய் என்ன பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறேன்ற மாதிரி ஜேகே கேட்டோடனே, அது ஜேகே தான், அவன் வந்து உங்களை கண்டுபிடிச்சி தான் வந்திருப்பான் இந்த இடத்துக்கு. இப்போ நீங்கள் வந்து அப்படியே கம்முன்னு நடந்து வர்றீங்க. மேடம் நான் தான் எங்கள் கோவமாக இருக்கணும், நீங்கள் கோவமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவன் சொன்னோன்னே, நான் எங்க உங்கள் மேலே கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹேய் நியாயமாக நான் தான் எங்கள் கோவமாக இருக்கணும், நீயே இப்போ முத்துக்கி வச்சுருக்க, நான் என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நடக்கிறீங்க. ஐரா ஒரு நிமிஷம் நில் அப்படின்றப்ப உங்கள் கையை பிடிக்கும். என்ன என்ன இப்போது நான் எதாவது தப்பு பண்ணேனா? சொல்லுங்கள். நான் நிஜமாக என்னோடய சாங் ஷூட்டில் தான் நான் செம்ம பிஸியாக இருந்தேன். எனக்கு அவ்வளோ தலைவலி. ஹோபி அங்கே வந்து என்கிட்ட கேட்டார். ஓகே என்கிட்ட கேட்டார், என்ன ரொம்ப கேட்டார், எனக்கு வந்து உங்க கூட பண்ணணும், ஆம்பீஸ்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க, சரி அவர் ஆசையை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்ணனே தவிர எனக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். இத்தனைக்கும் ஜெகக்கிட்டலாம் சொல்லாத, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஆம்பீஸ் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னார். அதனால மட்டும்தான் அவங்ககிட்ட சொல்லவே தவிர உங்கள்கிட்ட நான் மறுபடியும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க, நான் இதுவரை உங்கள்கிட்ட எதாவது சொல்லாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் எதாவது உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேனான்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, ஓகே ஓகே என்னை விட கோவமாக இருக்கேன் எனக்கு தெரியுது, காம் ஐஸ்கிரீம் சாப்பிடாமா அப்படி மாதிரி கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி நடந்து போகிறீங்க. ஐரா நில்லு. இப்போ நீங்கள் வந்து நான் செம்ம கோவமாக இருக்கேன், உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா, எனக்கும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இங்கே பாருங்க ஐம் சாரி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அத்தனை சாரி கேட்குறான். நீங்கள் இருந்தாலும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இப்போ ஜிகே வந்து இங்கே பாரு, நான் உன்னோட பெரிய ஐடல் தெரியுமா, நானே உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை அப்படியே பார்த்து மறைக்கும். ஓகே மறைக்காத,
ம், நான் வேணா இப்படி சாரி கேட்பா அப்படின்ட்டு தோப்புக்கரணம் போடுறேன் இப்போ. ஒன்று சாரி 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 ஐயா மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தோப்புக்கரணம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு கட்டத்தில் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க இப்போ. பா சிரிச்சிட்டியா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் பேசுனதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே விடு, ஒரு இதில் பேசிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கோம். ஐயா தயவு செஞ்சு அப்பப்போ இந்த ஃப்யூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை நீ மன்னிக்கலையோன்னு எனக்கு தோணுது. பாஸ் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஓகேவா, மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நீ மன்னிச்சிட்டேன்னு எப்படி தெரியுமா எதிர்ப்பேன், என் கூட நீ இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வருவியா, நான் வந்து நீ வந்து என் மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு நான் அப்போ தான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த டைமில் யார் உங்களுக்கு ஐஸ்கிரீம் விற்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது அப்போலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போவோம். நம்ம நேராக பார்த்துட்டா, இங்கே பாரு இது நம்மளோட டைம், ஸோ யாரை பற்றி நீ கவலைப்படாது, இன்னும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போவோம். நீங்களும் வந்து இப்போ இது நார்மல் ஆகிடுச்சு உங்களுக்கு, அப்பப்போ ஜேகே அவங்க கையை பிடிக்கிறது, நீங்களும் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன கடை தான். இப்போ ஜேகே உள்ளே போயிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்றீங்க. வா சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுவேன், நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் தான் என்னோடய பயாஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஐ நோ தட் எனக்கு எப்போயோ தெரியும் அப்புறமா சொன்னேன். எப்படி தெரியும், எனக்கு தெரியும், அதான் எப்படி தெரியும், தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கும். எப்படி தெரியும் சொல்லுங்கள் அப்புறமா கேட்டோன்னே, ஈஸி, நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது என்னோட என்னது ஹேண்டில் வந்து ஜேகே அப்படின்னு போட்டு என்னோட பிறந்த மந்த் அந்த 97 லாஸ்ட் நம்பர் நீ டேட்டூ போட்டிருந்த, நான் அதை கவனிச்சிட்டேன், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணுன்னே நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இது இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் இது மட்டும் தான் நீங்கள் வேர் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்கள் கையில் வந்து ஜேகே அந்த ஜேகேவோட அந்த பிறந்த மந்த் அதை வந்து நீங்கள் டேட்டூ பண்ணியிருப்பீங்க கையில். இது யாருக்கும் தெரியவே கூடாது, நீங்கள் ஃபுல் ஹேண்ட் மட்டும் தான் போடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். பட் ஆனால் நீ என்னோடய முரட்டுத்தனமான ஃபேனாக இருப்பான்னு நினைக்கலப்பா. என்னோடய டேட் ஆஃப் பர்த், என் பேர், இவ்வளோ தூரம் டேட்டூ பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னே நீங்கள் சிரிச்சிட்டு கம்முனாயிடுறீங்க. இப்போ மழை பெய்யுது, நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வா மழை பெய்யுது ஓரமாக இல்லை அப்படிமா சொன்னேன். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்டில் வித் யூ சாங் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் ஜேகே வந்தோடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணியிருப்பீங்க. ஜேகே உங்களோட ஸ்டில் வித் யூ சாங் ஞாபகம் இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டேனே. ஞாபகம் இருக்குது. ஏன், எனக்கு மலையில் ஸ்டில் வித் யூ சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை, வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே, பண்ணலாமே நானே பாடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, நீங்கள் வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்மைலோடு பார்க்குறீங்க. 2 பேரும் வந்து அந்த மலையில் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து அந்த ஸ்டில் வித் சாங் அந்த மலையிலேயே உங்களுக்காக பாடுறான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் ஐஸ்லாம் டியர் அப் ஆகுது. இப்போது அழுக ஸ்டார்ட் பண்ணோன்னே ஜேகே இப்போ தான் உங்களை கவனிக்கிறான். என்னாச்சு ஏன் அழுகிற, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் கண்ணு துடைக்கிறீங்க. இப்போ ஐரா நான் தான் பண்ணிட்டேனா, சொல்லு உங்களுக்கு தான் அடிபடிச்சா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நீங்கள் வந்து உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்கு தேங்க்யூ, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஸ்டில் வித் யூ பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சி அதுக்கெல்லாம் அம்மா அழுவாங்க, பயந்துட்டு வந்துடுமா நான் இடமா சொன்னோன்னே, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் பயங்கரமாக நினச்சிட்டிங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ ஜேகேயை பார்த்துட்டே இருக்கோம், என்ன என் மோதில் ஏதாவது எழுதி விட்டிருக்கா, எதுக்கு என்னை இப்படியே பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது ஜொங்கக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. ஐரா ஃபஸ்ட் அழாது அப்படின்ற மாதிரி அவங்க டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு, ஐயோ மழை நனைஞ்சிட்டு எனக்கு செம்மையாக குளிருது, நீங்கள் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அப்படியே தான் அவனை பார்க்குறீங்க, சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஜேகே வந்து இப்போ நின்றுட்டு, என்ன ஆச்சு உனக்கு, என்னையே இப்படி பார்க்குற என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோடனே,
ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஃபீலிங் சொல்ல தெரியல நிஜமா. ஸ்டில் நீங்கள் ஜெக்கிவை தான் பார்க்குறீங்க. அவன் நடந்து வந்துட்டுருக்கான், நீங்கள் வாய்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ நல்லா மழை பெய்யுது, நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வீடு டோர்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் ஜெக்கி வந்து ஹால்லே நிற்கிறான். உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதுக்கு மேலே எங்கள் உள்ளே வருது. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ரூம் இருக்கும்ல அது திறந்து வச்சுட்டே தான் வந்து நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டவல் எடுத்து உங்கள் முடியெல்லாம் வந்து ஈர துடைக்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு டவல் எடுத்து கொடுக்குறீங்க. ஜேகே வந்து இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க டோரு, அதே பார்த்துட்ருக்கான். அந்த டோர்லேயே வந்து நீங்கள் வந்து என்ன இருப்பீங்கன்னா, என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த டோர் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு போர்டு எழுதி வேறு ஒட்டியிருக்கீங்க. அதில் நீங்கள் வந்து இப்போ அது டோர் அப்படியே திறந்து வச்சுட்டு போயிருப்பீங்கள்ல. ஜேகே அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னாச்சு, எதுக்கு அந்த ரூமே பார்த்துட்ருக்கீங்க, அது என்ன உன் பர்சனல் ரூமா அம்மா கேட்குறான். எது, அதுவும் என்னை கேட்காம யாரும் என் டோர் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு நீங்கள் எழுதி ஒட்டியிருக்கியே, என்ன இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆக்சுவலி இந்த பிடிஎஸ் கலெக்ஷன்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியா, என்ன கலெக்ஷன் எனக்கு காமி அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது வந்து அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன எனக்கு காமிக்க மாட்டியா நீ, நான் உன் பயஸ் தானே, நான் கேட்டு நாயிரா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு லைட் போட்டால் ஃபுல்லாக பர்பிள் லைட்டாக இருக்குது. ஹே, என்னது க்ரேஸியாக இருக்கு ஐரா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது ஒரு ஆர்மி கேர்ள் ரூம்குள்ளே வரேன் நான். நல்லா இருக்கே. இந்த சைடு திரும்பி பார்த்தா வாலில் ஜேக்கியோட சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற ஃபோட்டோ வரையும் எல்லாம் ஒரு பெரிய ஃப்ரேமில் ஒன்றா சேர்த்துருக்கு. அவன் அதை பார்த்து அப்படியே நிற்கிறான். இது நான் தானே, நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க. ஆமாம் இது எங்களோட ஃபஸ்ட்டு ஆல்பம், இது அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோன்னு அவன் நிறையா அவனோட மெமரிஸ் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் சிரித்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் முக்கால்வாசி ஜேக்கி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஏன் நிறைய என் ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஆமாம் நீங்கள் தானே என் வயசு, அப்போ உங்கள் ஃபோட்டோ தான் நான் நிறைய வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. இல்லை இது ஏதோ உங்கள் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஐரா. என்ன ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஆமாம் இந்த ஃபோட்டோ ஏன் உடஞ்சி ஒட்டி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு, ஜேகேவோட ஒரு ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோ தான், அது உடஞ்சி போயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ தான் மோஸ்ட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குவீங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் உங்கள் பெட்டில் இருக்கும். ஏன் இந்த ஃபோட்டோ மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்மைல் ஃபேட் அவுட் ஆகும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அவனு என்ன விஷயம் சொல்லு. இதே இப்படி உடஞ்சி போயிருக்கு, இது கீழே ஒன்று உடஞ்ச மாதிரிலாம் யாரோ போட்டு உடச்ச மாதிரி இருக்குது. என்ன என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஆக்சுவலி இது நான் ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி இது என்னோடய அம்மா வீட்டில் இருக்கும்போது இருந்துச்சு. அம்மா தான் போட்டு உடச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் உங்கள் அம்மா போட்டு உடச்சாங்க? அது வேணாமே, எதுக்கு உடச்சாங்க ரீசன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஏன்னா நான் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன். அதனால் அப்சஸ்டானா ஐ மீன் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆர்மி கேர்ள் வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன் இது மட்டும் இருக்காது. அதையும் தாண்டி ஒரு ஐடலாக பார்க்க மாட்டோம். அவங்க தான் எங்கள் உலகமாக இருப்பாங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தான். பிடிஎஸ் ஆர்மிஸ் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே எனக்கு புரியலை. எதை மீன் பண்ணுற நீ? சொல்கிறேன் சில்லியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் எல்லோரும் இருந்தாலும் எல்லோரும் தாண்டி இந்த ஒரு பர்சன் மட்டும்தான் எல்லாமே இருப்பாங்க. அப்படி தான் நீங்கள் என்னோடய என்டையர் லைஃப்பாக இருந்தீங்க. இது கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை. நான் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன். லிட்ரலி ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களோட ஒரு ஃபோட்டோவாவது என் கூடவே இருக்கும். நான் எங்கே போனாலும் ஸ்கூல் காலேஜ் வீட்டில் இருந்தால் என்னை சுற்றி எப்பவுமே உங்கள் ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பேன். அது எப்பவுமே என் கூடவே இருக்கும். அது எப்பவுமே நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. சம்டைம்ஸ் அது ரொம்ப அப்சஸ்ட் இதாகி சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்கேன். அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்று முழுங்குறீங்க. இப்போது ஜேகே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு தான். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு அவங்க பற்றிலாம் தெரியாது. பட் நான் அப்படி தான்.
உங்கள் மேலே ஒரு சின்னதாக ஒருத்தங்க யாராவது சொல்லிட்டா கூட என்னால் தாங்க முடியாது. அந்த மாதிரி இருந்தேன். அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா இதெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு நான் சூசைட் பண்ணேன், ஸோ எனக்கு ஃபிக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதனால தான் அம்மா இந்த ஃபோட்டோ போட்டு என்கிட்ட இந்த வீட்டில் அந்த எல்லாமே போட்டு எரிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். காசு இதையும் போட்டு எரிச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கி செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வந்து ஹைரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு தெரியும் எப்பவுமே இது ரியல் கிடையாது. பட் அதை தாண்டி எப்பவுமே அது என்னன்னு தெரியல ஜங்குக்கு, எனக்கு அவ்வளோ பைத்தியம் உங்கள் மேலே நான். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் இப்போது ரியலில் உங்களை கேட்குறதுக்கு வந்து நான் என்ன உனக்கு பண்ணேன் நீங்கள் நிறைய என்ன கேட்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. லிட்ரலி நான் என்னோட ஒரு இமேஜினேஷன் அவங்க கூட ஒரு லைஃபே நான் வாழ்ந்திருக்கேன். அதெல்லாம் சொன்னேன்னு வைங்களேன், அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல எதுக்கு எனக்கு அப்பப்போ தேங்க்யூ சொல்கிற ரீசனே இல்லாமன்ட்டு. இதனால தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ என் லைஃப்பில் ஒரு பெரிய பாட்டாக வந்திருக்கீங்க. அதுக்கெலாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு இதே போதாது குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அங்கே டேஸ்ட்டில் துடைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் நான் தப்பாலாம் நினைக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டானதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் ஓகே சொன்னேன். மற்றபடி நான் உங்களை வந்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லணும் இதெல்லாம் நான் நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது ஜேகே வந்து அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக் அப்படின்றீங்க. ஜேகே இப்போ உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னமா சொன்னேன். உங்களுக்கு அப்படியே என்ன சொன்னான்றதே புரியல. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ ஐரா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னமா சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறான். நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலை அவன் என்ன சொன்னான் அப்படின்றது. நீங்கள் வந்து அப்படியே நிற்கவும் இப்போ ஜேகே வந்து உங்களை அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி சத்தியமாக நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் நான் நினைக்கவே முடியாத ஒரு இடத்துல நீ என்னை வச்சுருக்குன்னு போது எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறேன்னே தெரியல. தெரியுமா ஜங்குக் அப்படின்றீங்க. நீ இது உனக்கு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். இது உனக்கு சத்தியமாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். பட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் என் கம்பெனி மூலமாகவே உன்கிட்ட வந்து பேசினேன். உங்ககிட்ட உன்னை தேடி ஆக்சுவலி நாங்கள் ஜாக்கிங்லாம் நைட்டு வரமாட்டோம். நீ எங்கெல்லாம் போகிறேன்னு கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துலலாம் நான் வந்து நின்னேன். உன்கிட்ட பேசணும், ஃபஸ்ட்டு உன்ட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 2 daysல எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால தான் இது நான் எப்படி ஒன்று சொல்ல போகிறேன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல. தெரியுமா இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த இடத்துல மட்டும் இப்படி சொல்லுவேன்னு கூட நினைக்கல. ஆனால் இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் இந்த விஷயம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரூமில் நீ எவ்வளோ ட்ரீம்ஸோடு வந்திருப்பல நினச்சி. சத்தியமாக சொல்லணும்னா உன்னோட லவ் நான் டிசர்வ் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாமல் நினைக்கும் போது எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ? ஒன்றும் இல்லை நீங்கள் எதை சொன்னீங்க என்னது அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து அப்படி கம்முனேறீங்க. இப்போ ஃபியூஸ் போட பல்பே பேசு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொன்னேன். நான் ஏன்டி பொய் சொல்ல போகிறேன்? நிஜமா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோன்னே என்கிட்ட இப்படிலாம் இதை பார்த்துட்டு நான் சொல்லலை. எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து வந்து பிடிக்கும்டி. பார்த்த செகண்ட் வந்து இன்னொரு லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதை நான் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணுறேன்னா நான் தெரிஞ்சுக்க எனக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்னை விட நீ என்னை இவ்வளோ லவ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒன்று விட்டுட்டு போக முடியும்னால எப்படி ஒன்று விட்டு என்ன போக முடியும்? ஐ லவ் யூ. ஜேகே இப்படி சொல்லிட்டு உங்கள் கையை அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இது ஒன்றும் ட்ரீம்லாம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சத்தியமாக நான் தானே முன்னாடி கேட்டுட்ருக்கேன். ஐ லவ் யூ அப்படிமா சொன்னோன்னே
நீங்கள் அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே வந்து அப்படியே வந்து உங்கள் பேக்கில் வந்து அப்படியே வந்து டேப் பண்ணிக்கிட்டு சரி சரி அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ நீங்களும் ஜேகேவும் வந்து உங்களோட சோஃபாவில் தான் படுத்திருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேகேவோட கையில் இருக்கிற டேட்டூலாம் பார்த்துட்டு இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்து கிள்ளலாம் செய்கிறீங்க. இப்போது வலிக்குது எதுக்கு கிள்ற இப்போன்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே எனக்கு இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே அப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ட்ரீமில் நீங்கள் எப்படி ஜேகே வாங்க பார்த்துருப்பீங்களே இப்போ ரியல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. என்னால் இந்த செகண்ட் கூட நம்ப முடியல, நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே நான் தான் இருக்கிறேன், நான் வேணா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ என்ன பண்ணுறாரு, உங்களை பிடிச்சி செம்மையாக கிள்றாரு உங்கள் கணத்தை. வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தனோன்னே வலிக்குதா என்னதுதான் நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்கோ நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ என்னை விட்டு போயிட மாட்டீங்கள அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ ஏன் போக சொன்ன கூட போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே நீங்கள் ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம இதோட ஒன் ஷாட் இங்கே முடிச்சுப்போண்டா. இது ஒரு நல்ல எண்டிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் ஜேகே பாய்ஸ் எல்லாருக்குமே